தியானித்து நம்ம ஒவ்வொருவரும் இப்போ எந்த நிலையில இப்போ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், கர்த்தரும் தெரிய. இவ்வளவு நாட்கள் இந்த 7 விதமான பாடுகளின் தியானத்தை நீங்க தியானிக்காமல் இருந்திருந்தா, இன்றைக்கு நீங்க உங்களை உயிர்த்து ஆராய்வதற்கு இந்த தருணத்தை ஊழியக்காரர் உருவாக்கி கொடுத்திருக்கார். அதற்கு என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நீங்க டிஸ்பிளேல பாத்தீங்க. இயேசு இந்த நாளிலும் நான் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கும் பொழுது நான் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு போவேன். கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கும் பொழுது கருப்பு ட்ரெஸ், ஏன்னா துக்க நாள், துக்க கஞ்சி குடிப்போம். கஞ்சி வீட்டில் கஞ்சி தான், வேற எதுவுமே கிடையாது. நாங்கள் பாரம்பரிய கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்ததுனால அதனுடைய காரியங்கள்ல நான் வளர்க்கப்பட்டவள். எங்க குடும்பத்துல ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதனால அது எப்படி அனுசரிக்கணும் என்று சொல்லி நான் வாழ்ந்த காலங்கள் உண்டு ஒரு காலத்துல. இன்றைக்கு நான் ஒரு கருப்பு புடவை கையை பார்த்தேன். ஆண்டவரே, ஒரு காலத்துல இன்றைக்கு நான் ஆர்சி சர்ச்சில் இப்படி கருப்புடைய உடுத்துக்கிட்டு தானே போவேன். இன்னைக்கு நீங்க உயிர் தெழுந்தீங்க, நீங்க மறிச்சிங்க, சிலுவையில எனக்காக நீ ரத்தத்தை சிந்தினி. நான் இன்னைக்கு புது ட்ரெஸ் தான் நான் போட்டுட்டு வருவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு கொண்டு வந்துருக்கேன். ஏன்னா எனக்கு சிலுவையில என்ன தெரியுங்களா கொடுத்தாரு? கிறிஸ்து எனக்காக மட்டும் கொடுத்தது, உங்கள் ஒவ்வொருவருக்காக மட்டும் கொடுத்தது ரட்சிப்பை கொடுத்திருக்காங்க. எபேசியர் 1:9 பார்க்கிறோம். மன்னிப்பை கொடுத்திருக்காரு, நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறாரு சிலுவையில. பரிசுத்தத்தை நமக்கு எபேசியர் 1:4 கொடுத்திருக்காரு. அன்பை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம உலக வாழ்க்கையில வாழும் பொழுது அன்புக்கு பலவித அன்புக்கு நம்ம அடிமையாய் இருந்தோம். இப்ப புது ஜீவனை கொடுத்திருக்காரு. எபேசியர் 2:1 பார்க்கிறோம். சமாதானத்தை கொடுத்திருக்காங்க. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வன் சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. பலனை கொடுத்திருக்காரு. எபேசியர் 1:19 தேவனிடத்துல அணுகும் வழி, எப்படி நம்ம அவர்கிட்ட சேரணும் என்ற ஒரு வழியை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. நம்பிக்கை கொடுத்திருக்காரு. எபேசியர் 3:5 நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்க போறோம், அதற்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அப்புறம் புதிய ஆவியை நமக்கு கொடுத்திருக்காரு. உள்ளான மனுஷனுடைய வல்லமை நம்ம கிட்ட இருக்குது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு அக்னி போட்டுக்கொண்டே இருக்கிறாரு. அது வெள்ளங்களும் தண்ணீரும் அதை பற்றி கொள்ள முடியாது. இப்படியாய் கிறிஸ்து சிலுவையில எனக்காக மட்டும், ஒவ்வொருவருக்காக மட்டும் மீட்டு கொடுத்த இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்ம துக்க நாளை அனுசரிப்போமா? துக்க கஞ்சி குடிப்போமா? இன்றைக்கு நம்ம நல்ல விருந்து சாப்பிடுற நாள் இன்னைக்கு. அதை தான் நான் விசுவசிக்கிறேன். லூக்கா 23:46 இயேசு, பிதாவே உங்களுடைய கைகளிலே ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். முதல் வார்த்தையோ பிதாவே என்று சொல்லுகிறார், 7வது வார்த்தையும் பிதாவே என்று சொல்லுகிறார். 6 வார்த்தைகளும் உள்ளடக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தையின் என் ஆவியை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போனவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது ஜீவ பலனாய் இருக்கிறது என்று நம்ம 1 கொரிந்தியர் 18 நம்ம வாசிக்கிறோம். உலகத்துல பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆட்டுக்குட்டியான இந்த இதுல என்ன பாத்தீங்கன்னா, சிலுவை மரணம் யாருக்கு கொடுக்கணும்னா மோஸ்ட் கிரிமினல், மோசமான குற்றவாளிக்கு தான் இந்த சிலுவை மரணம் கொடுக்கப்படுகிறது. இந்த 2 பக்கம் இருந்தவங்களும் ஆக்கினை பாவம் சிலுவையில பல கிரிமினல்கள் பல குற்றங்களை செய்துட்டு வந்தாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமே அறியாத சுத்த கண்ணன். அவர் எந்த குற்றமும் இல்லை அவர் மீது. ஆனால் சிலுவையிலே அவர் அடிக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார். லூக்கா மாத்திரம் தாங்க, நீங்க 4 நிருபத்தை எடுத்து பார்த்தா லூக்கா மாத்திரம் தான் இதை பதிவு பண்ணி இருக்கிறாரு. இந்த இது ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவர் பதிவு பண்ணி இருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது. சிலுவையிலே தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. பிதாவோடு ஐக்கியமாக
தன்னை அர்ப்பணிக்கிறார். பிதாவின் ஊழியத்தை செய்து சித்தத்தை செய்து முடித்து தன்னை அர்ப்பணிக்கிறார். மரணத்தை ஜெயித்து தன்னை ஒப்புவிக்கிறார், அர்ப்பணிக்கிறார். வெற்றியுள்ள ஒரு அர்ப்பண வாழ்வு. புதிய மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய மார்க்கம் என்றால் என்ன? கிறிஸ்து நாம் அன்று கனானிய ஸ்திரீ சொல்றா, நாங்க இங்க ஜெபம் பண்ணுவோன்னு. தேவன் சொல்றாரு, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி. அப்படியாய் தேவாதி தேவன் அந்த மார்க்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறாரு. புதிய மார்க்கத்தை எங்க வேணாலும் ஜெபிக்கலாம். அப்பெல்லாம் யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யெகோவா என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் தலையில முக்காடு போட்டுட்டு குளிச்சுட்டு அந்த யெகோவா என்ற வார்த்தை சொல்லுவதற்கே பயப்படுவார்களாம். ஆனா இன்றைக்கு நம்ம எந்த நேரமும் தப்பு செஞ்சாலும் இயேசுன்றோம், தப்பு எந்த பிரச்சனாலும் இயேசு. தேவனுடைய வார்த்தையை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நமக்கு ஒரு புதிய மார்க்கத்தை அவர் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. முதல் வார்த்தை பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மரண பரியந்தா அவர் மனுஷராய் காணப்பட்டும் மரண பரிந்தும், அதாவது சிலுவையில் மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தார். தன்னுடைய பிதாவுக்கு தம்மை கீழ்ப்படுத்தினார். எப்படி கீழ்ப்படுத்தினார்? எல்லாவற்றையும் நீங்க யோவான் 14வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 15 இடத்துல பிதா பிதா நானும் பிதாவும் ஒன்று, பிதாவின் சித்தத்தை செய்ய பிதாவோடு, இப்படி என்று 15 இடத்துல பிதாவை பற்றி ஹைலைட் பண்ணுகிறார் அவரு இயேசு கிறிஸ்து. அப்படி தன் பிதாவும் அவரும் ஒன்றாக இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்முடைய ஏசாயா 53 நம்ம வாசிச்சோம்னா அடிக்கடி நம்ம இதை தியானிப்போம் இல்ல. அவருடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார், அவருடைய அக்கிரமம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது விழுந்தது. இன்றைக்கு அவர் மீது விழுந்ததுனால இந்த ஆலயத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். இல்லைன்னா வழி தப்பி போய் ஆடுகளை போல நம்ம சிதறடிக்கப்பட்டு இருப்போம். கயவர்கள் நம்மை சூறையாடி இருப்பாங்க. கர்த்தருக்குள் நம்ம இருக்கிறபடியினால நாம் அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால அந்த மீட்பு, அந்த ரட்சிப்பு, அந்த அன்பு, அந்த பலனு எல்லாம் நமக்கு டோட்டலி அப்படியே நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில கொடுத்துட்டு போகிறாரு. ஆக்கினை தீர்ப்பு என்றால் என்ன? ஆக்கினை தீர்ப்பு என்றால் கோரமான கொடிதான சித்திரவதை. அதுதான் ஆக்கினை தீர்ப்பு. ஆக்கினை நமக்காக அவர் ஆக்கினைக்கு சாதாரணமா நீங்க நினைச்சிடாதீங்க. மகன் சொன்ன மாதிரி, கிறிஸ்து சொன்ன மாதிரி சாதாரண சிலுவையில் அவருக்கு பாடுகளை சகிக்கல. காணத்தகுந்த ரூபம் இல்லைங்க அவருக்கு, அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அடிக்கப்படுகிற ஆட்டை போல போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் குலைந்த நிலையில உன் பாவத்துக்காக என் பாவத்துக்காக தன்னுடைய மரணத்தை எல்லாவற்றையும் சகித்து கீழ்ப்படிந்தவராய் தன்னுடைய பிதாவுடைய ஒரே ஒரு சித்தம். பைபிள் காலர்ஸ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா 18 மணி நேரம் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க 18 மணி நேரம் பிதா குமாரனை கைவிட்டுட்டாராம். 18 மணி நேரம் பிதா குமாரனை கைவிட்டுதான். அப்பதான் அவர் ஒவ்வொரு அந்த சிலுவையில முடிந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்த கெஸ்டேமனியில இருந்தே அவர் கைவிட்டுறாரு. கெஸ்டேமனியில உருண்டு பிறன்றாராம். சரித்திர வல்லுநர்கள் சொல்றாங்க உருண்டு பிறண்டு அந்த அவ்வளவு துடிக்கிறாரு. இந்த பாரம் என்னால தாங்க முடியாது என்று காட்சி காணுகிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் பிதாவுடைய சித்தத்தை மட்டும்தான் செய்ய வந்தாரு. பிதாவுடைய சித்தத்தை 1 Corinthians 39 அடி அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஆணிகளால் கட்டவப்பட்டார். எதுவும் அவர் உயிரை எடுக்க முடியலைங்க. அவர் எதுவும் அவரால் எடுக்க முடியாது. அவர் உயிரை எடுக்கிறதுக்கு எந்த மனுஷனாலையும் எந்த யூதர்களாலையும் முடியாது. இந்த உலகத்துல பிதா அனுப்பின திட்டத்தை முழுமையாக
முழுமையாக நிறைவேற்றி அவருடைய சித்தத்தையோ அவர் நோக்கத்தையோ அவர் பர்பஸ் எதற்காக இந்த உலகத்துக்கு என்னை அனுப்பினாரோ அதை முழுமையாக நிறைவேற்றும் வரை என்னை யாரும் தொட முடியாது அப்படின்னு அவரு அப்பதாங்க அவர் கையில எல்லாம் முடிந்த பிறகுதான் பிதாவின் இடத்துல அவரை மகா சத்தமாய் 4வது வார்த்தை ஏலி ஏலின்னு சொல்லிட்டு சத்தமிட்டுன்னு பாக்குறோம். இங்க மகா சத்தமா 5.5 லிட்டர் ரத்தமும் போயிடுச்சுங்க. உடல்ல இருக்க எல்லா 1% கூட ரத்தம் இல்ல. எப்படி மகா சத்தமா கூப்பிட முடியுமா? நம்ம அடிபட்டு ரொம்ப ரத்தம் போயிடுச்சுன்னா அப்படியே மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறோம். ஆனாலும் மகா சத்தமாய் ஜீவனை விட்டு அந்த மகா சத்தம் எல்லாருக்கும் கேட்டுக்கோங்க. இருள் அடைந்தது. காரில் அந்த சத்தத்தை கேட்டு இரவு போல அஸ்தமித்து போயிடுச்சு. இரவு மாதிரி ஆயிடுச்சு. சத்தம் திரை சிலை 2ஆக கிழிக்கப்பட்டது. கத்ரா அந்த சேவகன் சொல்றான், இவர் தேவன் அங்க அந்த இடத்துல அறிக்கைறான். அப்படி காரில் வந்தது. அந்த சமயத்துல அவர் சொல்றாரு, அவர்கிட்ட சொல்றாரு, இயேசுவே உம்முடைய கைகளில என் ஆவியை ஒப்படைக்கிறார். என் ஆவியை ஒன்று மகா சொல்லி தன் ஜீவனை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். அந்த சிலுவையில நமக்கு கிடைத்தது ஜீவ பலியாக, அவருக்கு கிடைத்த ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பாவம் இல்லாமல் அவர் ஒப்பு கொடுக்கிறார். பாதுகாப்பாக சேஃப்டியா, அப்பா நீங்க செய்த சித்தம் நான் முடிச்சிட்டப்பா, நீங்க எனக்கு சொன்ன எல்லா லா அண்ட் ஆர்டரையும் நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆவி ஆத்துமாவை முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். இயேசுவுக்கு மரணமே கிடையாது. இயேசுவின் மரணம் அவரை மேற்கொள்ள முடியாது. யூதர்கள் 3ஆம் மணி வேளையில பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிப்பாங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிச்சு அந்த பண்டிகையை ஆசாரிப்பாங்க. இந்த பக்கம் கோலாகலமா அட்டகாசமா பஸ்கா பண்டிகை ஓடிக்கொண்டு இருக்குது. தடபுடலான விருந்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதான் பார்த்து சொல்றான், இவனை சீக்கிரம் சிலுவையிலிருந்து இறக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று தடபுடலாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 3ஆம் மணி வேளையில தன்னுடைய ரத்தத்தை, அந்த ரத்தத்தை ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தை சிந்துவதற்கு பதிலாக தன்னுடைய முழு சரீரத்தில் இருந்த ரத்தத்தை அந்த சிலுவையிலே சிந்தும் பொழுது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய காரியங்கள் நிறைவேறி புதிய உடன்பாட்டுக்குள்ள நம்ம வருகிறோம். அன்று அடிப்பாங்க, ஆடு கடா மாடு எல்லாம் அடிப்பாங்க. இன்று நமக்கு அப்படி இல்லை. நம்ம ஏன் ஜீவ பலியாக, நம்ம ஏன் நொறுங்குண்ட பலியாக, பரிசுத்தம் உள்ள பலியாக நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை வருகிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஏதோ சடங்காச்சாரம் என்று நினைக்க வேண்டாம். தேவனாகிய ஆண்டவர் நமக்காக மரித்து உயிர்த்து அந்த உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிற நாள். அந்த நாளிலே நம்ம ஆர்ப்பரிப்போடு வரணும். எனக்காக பாவ நிவாரண பலியாக சிலுவையிலே சுமந்த இயேசு கிறிஸ்து, என் பாவத்தை மரணத்திலே வென்ற இயேசு, அவரை நான் கொண்டாட வந்திருக்கிறேன். அவரை ஆராதிக்க வந்திருக்கிற ஊழியக்காரர் சொல்றாரோ, மற்றவங்க சொல்றாங்க ஞாயிற்றுக்கிழமை நீ போவாதவளா, நீ ஒரு கிறிஸ்துவரா என்று சொல்லுகிறாங்க என்று யாரும் இந்த இடத்துல வர வேண்டாம். முழுமையான ஒரு அர்ப்பணிப்போடு சனிக்கிழமையில தேவனை ஆராதிச்சு, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு இந்த கல்வாரியில வழிந்தோடின ரத்தத்தின் வழியாக்கி எனக்கு விடுதலை கொடுத்தீரே, இன்றைக்கு நான் எப்படி ஆராதிக்க வேண்டும், தேவனுக்காக நான் என்ன வைராகியம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராகியத்தோடு வாங்க. தேவன் உங்கள் வைராகியத்தை பார்த்து உங்களுக்காக கைவேலையில் அந்த வீடை ஆயத்தம் பண்ணுவாரு. அதற்காக தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அதே போல பவுல் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இந்த காலகட்டத்துல நமக்கு இருக்குமா என்று தெரியல. ரோம 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம், அநேக தரம் பவுல் பாருங்க, அநேக தரம் பிரயாசம் பண்ணி ஆறுகளால் வந்த சேதம், கள்ளர்களால் வந்த சேதம், சுய ஜனங்களால் வந்த சேதம், இப்படி பட்டயங்களால் வந்த சேதம் என்று கண் விழித்திருக்கிற பசியில தாகத்தோடு நான் இருந்திருக்கேன். எப்படிங்க அவருக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வரும்? அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எப்படி பவுலுக்கு வரும்? அவர் சொல்றாரு, அது சரித்திரங்கள் சொல்லுகிறது, அவரை என்ன தலைகீழா அடக்கம் பண்ணுங்க, சிலுவையில என்ன இயேசு கிறிஸ்து
மாதிரி தொங்க வைக்காதீங்க, என்னை தலைகீழ தொங்க வைங்க. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லுவோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இன்னைக்கு இந்த இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கோம். காதுகள், உங்க காதுகள் ஒலித்து கொண்டு இருக்கிறது, உங்க காதுகள் விருத்த சேதனத்தில் இருந்தால் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் புது ஜீவன் அடையும். கர்த்தருக்காக நான் என்ன வைராக்கியம் பாராட்டியிருக்கேன், இதுவரையில என்ன வைராக்கியம், என் பிள்ளை, என் குடும்பம், என்னுடைய உறவு, என்னுடைய பணம், என்னுடைய நகை என்று சொல்லி நம்ம அதுல வைராக்கியம் பாராட்டிருக்கோம். அவர் சொல்றார், சிலர் ரதங்களை குறித்தோ சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமே அல்லாமல் வேறு என்றும் இல்லைன்னு வார்த்தட்டி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழலாம் நம்ம. இந்த 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 சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அதை நிலநாட்டமாய் நம்ம நினைக்கிற இந்த நாட்களில நாம கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம் பாராட்டுவோம். அப்படிப்பட்ட வைராக்கியத்தை பார்க்கிறவங்க, வைராக்கியம் எங்க இருக்குதோ அந்த தேவ வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. மரணத்துக்கும் ஆவிக்குரிய அதிகாரம் உடையவராய் இருந்தாரு. வார்த்தையினால போதிக்கவில்லை, அவரு செயலினால செய்து காட்டினார். குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார், வியாதிகளை குணப்படுத்தினார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், பெரும்பாடுகளோட தொட்டார். எப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவருக்கு இருந்தது. ஆனால் பாருங்க, அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலார். அவர்கிட்ட எல்லா பவரும், மேன் பவர் இருந்துச்சு. ஆனா எல்லா பவரும் பெருமையாக்கப்பட்டது. எல்லா பவரும் கையிலிருந்து போயிடுச்சுங்க, அவர் கையிலிருந்து. அந்த சமயத்துல அப்பதான் அவரு ஏலி ஏலி சொல்றாரு, இவர்களை பண்ணி என்று சொல்றாரு, தாகமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. எல்லா 7 காரியங்களும் சிலுவையில அவர் பட்ட பாடுகளின் வழியாக இந்த நேரத்துல நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 கிறிஸ்து ஜெயம் கொண்டது போல நாமும் பிதாவின் சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார போகிறாங்க. அவரோடு கூட உட்கார போகிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும் என்னோடு கூட சிங்காசனத்துல என்னோடு கூட உட்காருவான், அருள் செய்வான் என்று நமக்கு வாக்கு கொடுத்து போயிருக்கிறார். அன்பின் தெய்வம் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாற ஒரு மனுஷன் அல்ல. எப்படிப்பட்ட ஒரு காரியமாய் இருக்கிறது பாருங்க. ஜீவனை மகா சத்தமாய் ஜீவனை விட்டார். அந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட வேதனை அவர் சொல்லணும்னா துயரடைந்திருப்பார், பாடுகள் அடைந்திருப்பார். மரணமே உன் கூரைங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்திலும் பாதாளத்திலும் வெற்றி சிறந்தவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையிலே இயேசு பாவங்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், வியாதிகளை சுமந்தார், பலவீனங்களை சுமந்தார், பிசாசை ஜெயித்தார். ஹல்லேலூயா. நரகத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவை கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில சிலுவை எப்படி நமக்கு பாடம் கொடுத்து நம்ம தியானிக்கிறோம், ஆண்டவரை ஒப்பு கொடுத்துட்டா இருக்கிறோம். ஆனா அதன் வழியாய் நம்ம கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? ஹல்லேலூயா. ரோமர் 6:4 சொல்லுது, அவரோடு கூட பாடுக, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஏதோ வார்த்தைகளை இந்த அழைப்பை விட்டு போவதற்கு நாம் வரவில்லை. கர்த்தரோடு கூட நான் அறையப்பட்டிருக்கிறேனா, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேனா? அவரோடு கூட நீ பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படி நீ அறையப்பட்டிருக்கிறாயா? உன்னுடைய உணர்வுகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறாயா? உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய சிற்றின்பங்கள், காமங்கள், இப்படிப்பட்ட கண்ணின் காரியங்கள், அசூசிகள், தேவன் பிரியப்படாத வார்த்தைகள், பிரியப்படாத நாவு, எலும்பில்லாத நாவு, என்ன வேணாலும் பேசுங்க. உங்க நாவை ஒப்பு கொடுங்க, உங்க பல்ல ஒப்பு கொடுங்க, உங்க தொண்டைய ஒப்பு கொடுங்க. நேற்று இரவு முழுவதும் தொண்டை வலி பயங்கர பஸ்பாம் ஆயிடுச்சு. ஆண்டவரே, நீர் பேச எனக்கு ஊழியக்காரன் மூலமா இது கொடுத்த காய்ச்சல் வேற கொடுத்தது உண்மை என்றால் நான் என் கட்டுகளை ஒட்டைங்க, என் தொண்டையில் இருக்க கட்டுகளை ஒட்டைங்க. எனக்கு பிரேயர் பண்ணாது, பிரேயர் பண்ணி தான் வந்த இந்த இடத்துல. எல்லா எண்ணங்களையும் சிலுவையில நீங்க அறைந்திருக்கிறீங்களா? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். சிலுவையில்
சிலுவையில் அறையப்பட்டேன். இன்னும் யார் யாரெல்லாம் சிலுவையில் அறையப்படாத இருக்கிறீங்க? வாலிப பிள்ளைகள், நீங்க சிலுவையில் அறையப்படாத இருக்கிறீங்களா? உங்க சுய எண்ணங்களை சிலுவையில் அறையப்படாத மோக இச்சைகளினாலே இழுப்புண்டு போயிருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாள்ல ஒரு தெளிவை கொடுப்பாராக. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 4:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேறொன்றை கொடுத்து மேன்மை பாராட்ட மாட்டேன். நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. அநேக காரியங்கள்ல இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் அநேக காரியங்கள்ல மேன்மை பாராட்டு கொண்டுதாங்க நாங்க இருக்கிறோம். நம்ம ஸ்டேட்டஸ், நம்ம பெருமை, அதெல்லாம் சிலுவையில இன்னைக்கு அறையலாம். ஆவியானவரே, உடைய கரத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். வாழ்வது நான் அல்ல, என்னுள் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார் என்று இந்த வசனம், இப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் இருதயம் உடையிறது. இந்த ரெஃபரன்ஸ் எடுக்கும் பொழுது என் இருதயம் உடைக்கப்பட்டது. என் கணவரிடத்துல சொன்னேன், என்னால ஒவ்வொரு ரெஃபரன்ஸும் எடுக்கும் பொழுது என் இருதயம் வியாகுலப்படுகிறது. தியானிக்க தியானிக்க என் நரம்பு சதையெல்லாம் வெடிக்கிறது போல் இருக்கிறது என்று நான் சொன்னேன். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொரு நமக்காக இந்த வேதத்தை எழுதி வைத்திருக்கிறாங்க. நமக்காக இதில் இருக்கிற ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் சொட்டு சொட்டா ரத்தம் கசியுங்க. இது நீங்க உண்மையாய் படித்தீர்கள் என்றால் உங்க இருதயம் உடைக்கப்படும், கிழியப்படும், பிடியப்படும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதே போல எபேசியர் 6:14 பகையை சிலுவையிலே கொன்று நம்முடைய வாழ்க்கையை வருகிற எல்லா பகைகளையும் சிலுவையிலே கொன்று போட்டு விட்டார். எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறாரு? சாதாரண காரியமா? இந்த 7 வார்த்தைகள் மட்டும்தானா? வேதத்துல எல்லா வார்த்தைகளும் தேவன் நமக்காய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையிலே கொன்று போட்டுட்டாருங்க. சிலுவையிலே எல்லாம் கொன்று போயிட்டாரு. உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லையா? வியாதி இருக்குதா? திருமணம் ஆகலையா? கர்ப்பம் தரிக்கலையா? 2000 ஆண்டுகளுக்கு இல்ல 4000 6000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆதாமுடைய வித்து, ஆதாம் ஏவாளுடைய வித்து நம்ம இதுல இருக்குதுங்களா? ஆபிரகாம் யாக்கோபுடைய வித்து நம்ம வித்துல இருக்குதா? அப்படி அது பைபிள் படிக்கும் போதுதான் அதெல்லாம் தெரியும். அந்த வித்தின் வழியாய் வந்திருக்கிற நமக்கு எல்லா சுதந்திரமும். ஆதாம் ஏவாளுடைய வித்து யாருடைய வித்து? யாருடைய வித்து? யார் போட்ட வித்து? பிதா உண்டாக்குற வித்து. அப்படி அந்த வித்தை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கொலோசியர் 4:14 வாசிக்கிறோம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளையாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டுட்டாருங்க. நீ இது செஞ்ச பிஃபோர் ஆஃப்டர், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக குழு சிலுவையிலே கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமாக கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெரிந்தார். நான் பாருங்க இல்லைங்களா? அந்த பாட்டெல்லாம் இதுதாங்க. வெற்றி சிறந்ததுனால அந்த பாட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த பாட்டு பாடுவாங்க. ஆரோபரித்து கொண்டாடி அந்த பாட்டை பாடலாம். 1 பேதுரு 2:24 நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறபடி அவர் தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம் ஒவ்வொருவருக்காக ரத்தம் சென்றிருக்கிறார். அந்த விலையேறப்பட்ட ரத்தம் ஒரு மனு குலத்துக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கு மட்டுமல்ல, உயர் சாதி மக்களுக்கு மட்டுமல்ல, அடி மேல் மட்டத்திலிருந்து அடிமட்டம் இருக்கும் வரைக்கும் அவர் எல்லாமே சமந்தாங்க. அவனுக்கு யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, எல்லா திறத்தாரையும் ஒரே சமமா வைப்பதான் நம்முடைய தேவன். அது ஒரு காலத்துல இருந்திருப்பல்ல, இவங்களுக்கு மூலஸ்தானம் அங்க போனா நிறைய காசு கொடுத்தா மூலஸ்தானம், இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்தா இப்படி அப்படின்னு. அது எனக்கு தெரியல, இந்து மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட மார்க்கத்துல செய்யறாங்க. ஆனா நம் தேவன் எல்லாரையும் ஊழியக்காரர் சொன்னார் பார்த்தீங்களா? சொல்லுவாரு எல்லாம் லூக்கால படிச்சோல்ல, எல்லாம் ஒண்ணுதான் கர்த்தருக்கு முன்பாக இல்லையா? என்ன வசனம் படிச்சோம்? எடுத்து படிக்க சொன்னார். லூக்காலைங்களா கிட்ட ஒரு வசனம் படிக்க சொன்னீங்க. யாருமே எல்லாமே ஒண்ணுதான் கர்த்தருக்கு. இந்த சிறியவரில்
இந்த சிறியவரில் எல்லாரும் அவருக்கு முன்பாக நம்ம சிறியவர்கள் தாங்க. அப்படிப்பட்ட நிலை நம்முடைய முற்பிதாக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அரதேசியும் பரதேசிகளுமா, இடையில்லாத சாப்பாடு இல்லாத கஷ்டத்துலதான் தேவனை ருசிச்சாங்க. இன்றைக்கு அப்படியே இருக்கிறோம். 8 ஃபேன்ல 10 ஃபேன்ல ஒரு ஃபேன் ஓடலன்னா ஃபேன் ஓடல பிரதர், ஃபேன் ஓடலன்னு நம்ம சொல்லி ஃபேன் இருக்கிற பக்கம் போய் நம்ம உட்கார்றோம். எல்லாத்துக்கும் நார்மல் தான். அப்படிப்பட்ட அவர்கள் அரதேசிகளும் பரதேசிகளுமா இருந்தாங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். இந்த நாளில நம் இந்த 7வது வசனம் கற்றுக் கொடுக்கிற பாடம் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஏசாயா 25:8 சொல்லுது, மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். எரேமியா 1:8, நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியும் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜீவ வழி மரண வழி வைத்திருக்கிறாருங்க. அந்த சிலுவையிலே தேவாதி தேவன் நமக்கு கொடுத்துட்டு போய் ஒப்பு கொடுக்கிறாரு. இதெல்லாம் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டப்பா, ஜீவ வழி மார்க்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டேன், எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டேன். என் சீடர்களுக்கு எல்லாருக்கும் நான் எல்லாம் அறிவிச்சிட்டேன். அவர்கள் அதை பின்பற்றும்படியாக மரணத்தை ஜெயமாக வர ஜீவ வழியை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறீங்க? சகோதரிகளே, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சாதாரணது அல்லங்க. அது அவ்வளவு சீக்கிரம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் உயிர்த்தாராய்ந்து கர்த்தருக்காக நான் என்ன காரியம் செய்கிறேன் அனலைஸ் பண்ணணும். பிரியாரிட்டி, எதுக்கு நான் பிரியாரிட்டி கொடுக்கிறேன், எந்த காரியத்துல நான் தப்பு பண்றேன், ஆவியானவர் உணர்த்துவாருங்க. ஊழியரோ உங்க குடும்பத்தினருக்குள்ள உணர்த்த தேவையில்லை. ஆவியானவர் சகலத்தையும் உணர்த்துவார். அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாரு. அந்த கண்ட்ரோல்குள்ள நீங்க இருக்கிறீங்களா? அந்த கண்ட்ரோல்குள்ள விட்டு வழி விலகி போகும்போது கேட்டுக்கு தாங்க நம்ம போகணும், கேட்டுக்கு தான் போகணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, பிதாவே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டப்பா, எவ்ரிதிங் ஃபினிஷ், எவ்ரிதிங் முடிஞ்சிருச்சு. நீங்க வச்ச இந்த 33.5 ஆண்டு காலங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மனுஷனை போல 100% மனுஷர், 100% ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி கிறிஸ்துவை போல நம்ம வாழணும். கிறிஸ்துவை போல வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே, நான் என்னை மகா சத்தமாய் ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை விட்டார், தன் ஜீவனை விட்டார். அந்த ஒரு வார்த்தையை எடுத்து நீங்க உங்க அழுதின ஜெபத்துல தியானிக்கும் பொழுது, அப்பா எனக்காக நீங்க ஜீவனை விட்டீங்க, அந்த கம்பேஷன் வரட்டும், அந்த மன துருக்கத்தின் ஆவி வரட்டும். அப்ப வரும் பொழுது ஆலயத்துல நீங்க வந்து உட்கார்ந்தா ஊழியர் பார்த்து இவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி இருக்காங்க, டிஃப்ரெண்டா இருக்காங்களே, டிஃப்ரெண்டா இவங்க ஆவி, ஊழியக்கார ஆவி உங்க ஆவி ஒத்து போகும். நம்ம சாதாரண மனிதர்கள் அல்ல. தேசத்தை கலக்கிறவர் சாதாரணமாக இருந்த நம்மை அசாதாரணமாக மாற்றி இருக்கிறது இந்த சிலுவை. இந்த சிலுவையின் பாடுகள் வழியாக நம்மை இங்க இங்க வசனம் எழுதியிருக்கு, வெளிப்படுத்தின 22, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியை அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட இருக்கும். உங்க கிரியை எப்படி இருக்கு? நான் காசு கொடுக்குறேன், நான் காணிக்க போடுறேன், அதுல மட்டும்தான் உங்க கிரியை இருக்கிறார். எல்லாவற்றிலும் தேவன் பிரியப்படுகிற காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும் பொழுது, தேவன் பிரியமே ரூபவதியே உன்னில பழுதொன்றும் இல்லை, எழுந்து வா, நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற என் எஜமானுடைய வீட்டில் நீ சுதந்திரி, கைவேலை இல்லாத வேலையை சுதந்திரினா. கிறிஸ்துவ போல நாமும் நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம். எந்தெந்த காரியத்துல நம்ம ஒப்பு கொடுக்காம இருக்கோம், நமக்கு ஒரு தெளிவில்லாம இருக்குது. வேதத்தை எடுங்க, உட்காருங்க, எனக்கு தெளிவில்லப்பா, எனக்கு இந்த காரியம் கத்துக் கொடுங்க, நீங்க சொல்லித்தாங்க. நான் மார்த்தாளை போட முடியப்பா, வரியாலை போட முடிய, பாதத்துல அமர்ந்து உம்மிடத்துல கேட்டுக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன், எனக்கு சொல்லித்தாங்க. எல்லாமே சொல்லி தருவாரு. புதிய புதிய வெளிப்பாடுகளை கொடுப்பாரு. உலகத்தில் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தது போல நாமும் நமக்கு கொடுத்த கர்த்தர் பிதா குமாரன் கொடுத்த சித்தத்தை நிறைவேற்றி நித்திரை. நேற்று என்னுடைய பெரியம்மா சேலத்துல இறந்து போயிட்டாங்க. 94 வயசு. அவங்க கர்த்தரோடு இசைந்து வாழ்ந்த தாய்.
நேற்று போயிருந்தேன். அந்த முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரைட்டா இருந்தது. எந்த வியாதி இல்லைங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. 94 வயசு, சுகர் இல்ல, பிபி இல்லை, எந்த வியாதியுமே கிடையாது. சாப்பாடுல 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. அவங்க 2 நாள் சாப்பிடல, அழகா கண்ண முடிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் நம்முடைய நித்திரை, அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நித்திரை நமக்கு தேவன் தருவார். இந்த நாளிலும் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்ன இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் பிதாவின் பாத்திரத்தை நான் பானம் பண்ணாமல் இருப்போம். அது என்ன? சிலுவையில படுகிற பாடுதாங்க அந்த பாத்திரம். அந்த பாத்திரத்தை அவர் நிறைவேறி முடித்தார். அவர் கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம், கண்களை மூடலாம். அப்பா, என்னை வெறுமையாக்குகிறாங்க வார்த்தை அல்ல, நீ இந்த 7 காரியங்களை, 7 வார்த்தைகள், சிலுவையில் பூத்த 7 பூக்களை நாங்கள் தியானித்தோம். அதுல ஒவ்வொருவர் பேசுற பேச்சோ, ஒவ்வொருவர் ஆவியானவர் பேசினதை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. மனுஷ சத்தம் அல்ல அது, இது தேவ சத்தம் என்று நாங்கள் உணர்ந்தோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் இன்னும் எதையெல்லாம் களைய வேண்டும், இன்னும் எதையெல்லாம் நாங்கள் உங்களிடத்துல ஒப்புற ரீகன்சிலேஷன் ஆகணும், எங்களை அர்ப்பணிக்கணும், எங்களை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்காத காரியங்கள் என்னென்ன எங்க வாழ்க்கையில இருக்கிறதோ அதை வேறெடுத்து கொடுக்கப்பா. நாங்க வாழ்ச்சிக்கிறோம், நாங்கள் ஆசைப்படுகிறோம். என்னுடைய சித்தம் அல்ல, நீங்க சொன்னீங்களே, என்னுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று இந்த 7வது வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த 7வது வார்த்தையை ஏசப்பா ஆசீர்வதித்து ஒவ்வொரு இடத்தில் பேசினபடினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா மகிமையும்